துறையூர் முருங்கம்பட்டியில் நிகழ்ந்த வெடி விபத்து தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மிகப்பெரிய விபத்தான இதில் பலியானவர்களின் அடையாளங்களை கூட காண முடியாத நிலை. அந்த சோகத்தை சொல்கிறது இந்த தொகுப்பு. வெடி விபத்து துறையூரில். பெரும்பாலும் வெடி விபத்துகளில் கருகிய பிண்டங்களாக உடல்கள் மீட்கப்படும். ஆனால் 18 பேரை பலிவாங்கிய இந்த வெடி விபத்தில் யார் இறந்திருக்கிறார்கள் என்பதோ, இறந்ததாக சொல்லப்படுபவர்களின் உடல்களோ மீட்கப்படவில்லை. வெடி விபத்தில் சிதைந்த நிலையில் மண்ணோடு கலந்த சோகம் நெஞ்சை அடைக்கிறது. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே 1.5 வருஷமாக வேலை பார்த்தார். படித்தது இன்ஜினியர் படிச்சிருக்காரு. வேலை கிடைக்காம இங்கே கொஞ்ச நேரம் வேலை பார்த்தார். வேலை கிடைக்கிறதுக்கு திடீர்னு இந்த மாதிரி விபத்தாகி இறந்துட்டார். எனக்கு அந்த இறந்து போன கூட காமிக்கிறதுக்கு என்னை விட மாட்டேங்கிறாங்கண்ணா. துறையூர் அருகே முருங்கம்பட்டியில் இயங்கும் அந்த வெடிமருந்து தொழிற்சாலையில் கிணறு தோண்டுவதற்கும் பாறைகளை தகர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படும் வெடிபொருட்களான டெட்டனேட்டர் மற்றும் திரி போன்றவை தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த ஆலையில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்தார்கள். இங்கு பணிபுரிந்தவர்களில் யார் இறந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கூட இல்லை. பாடி கூட கிடைக்கல சார். அதுக்கு உண்டான நிர்வாகம் கூட இந்த இதான் உங்கள் பாடின்னு கூட சொல்கிற அளவு கூட இல்லை. அவரே வரலங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அரசு வேலை வழங்கணும். விபத்தை பார்வையிட வந்த அதிகாரிகளை முருங்கம்பட்டி மக்கள் முற்றுகையிட்டனர். விதிகளை மீறி செயல்படும் வெடிமருந்து தொழிற்சாலை மீது பலமுறை புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாக்குவாதம் செய்தனர். அவர்களை அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர். தொழிற்சாலையின் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிநீரை பயன்படுத்த முடியவில்லை என்பதும் 10 பேர் புற்றுநோயால் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதும் அங்குள்ள மக்களின் குற்றச்சாட்டு. இந்த ஃபேக்ட்ரினால நாங்கள் உள்ளூரை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதில் தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி நிறையா வரதுக்கு இருக்குது. குழந்தைங்களாம் அடிக்கடி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணியில் வர பிரச்சனை தான். அதனால் அதிகம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்கிற ஊர் இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்தளவுக்கு மக்கள் எல்லாமே உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஆடு மாடு கூட தண்ணி குடித்து உயிர் வாழ்கிறதுக்கு இங்கே இது இல்லைங்க. தொடர்ந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஆடானது 1 நாள் 2 நாள் இருக்குது, 3ஆவது நாள் இறந்துடும். நேற்று காலையிலேயே என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிறது ஒரு பிளான்ட் தான் ஃபயர் ஆகிருக்கு, அடுத்ததுக்கு பிடிச்சிச்சு, அடுத்தது வெடிச்சதுன்னா 20 கிலோமீட்டருக்கு இந்த தாக்கம் இருக்கும். இந்த வேதிப்பு அந்த வாயுவெல்லாம் போச்சுன்னா மூச்சு வாங்கினாலே கழுவில் இருக்க குழந்தைகளாம் கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலைகள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஓகே தான், ஆனால் ஆபத்து விளைவிக்கூடாது நம்மளுக்கு தேவையில்லாதது. முருங்கம்பட்டி பொதுமக்களின் புகாரை அடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நாக்பூரிலிருந்து வெடிமருந்து தொழிற்சாலை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் குழு இத்தொழிற்சாலையின் தரம் குறித்து 2 கட்டங்களாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது. அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லாததால் 18 பேரின் உயிரை குடித்திருக்கிறது இந்த ஆலை. வேற வழியில் இங்கே வந்தால் பிழைக்க முடியும், ஏதோ கொடுக்கக்கூடிய கூலி சம்பளத்தை வாங்கி பிழைப்பு நடத்தலாம், குடும்பத்தை காப்பாற்றலான்னு வந்தவங்களாம் ஒழிய வேறு வழி இல்லாத காரணத்தினால இங்கே இதுக்கு வேலைக்கு வந்தவங்க தான் இன்றைக்கி இறந்துருக்குறாங்க. அப்படி இறந்த அந்த குடும்பங்களுக்கு ஒரு சரியான முறையில் அரசு நிவாரணம் வழங்கணும். பெட்ரோ எரித்ரால், ட்ரை நைட்ரேட் ஆகிய மூலப்பொருட்களை கொண்டு சிலரி, டெட்டனேட்டர், ஃபியூஸ் மற்றும் திரி போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. வேதிப்பொருட்களும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் 60 டிகிரி வெப்பநிலையில் கலவையாக்கப்பட்டு வெடிமருந்து தயாரிக்கப்படும். அப்போது வெப்பநிலை மாறுபட்டாலும்
மின்கசிவு போன்ற காரணங்களாலும் அந்த பொருட்கள் வெடித்து சிதற வாய்ப்பு உள்ளது. ஆனால் விபத்து எப்படி நடந்தது என்பது இன்னும் தெளிவாகவில்லை. மாமனார் தான் சார். நாங்கள் கிறிஸ்டின் முறைப்படி நாங்கள் மண் எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் மண் எடுக்க தான் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்க விட மாட்டேங்கிறாங்க. சரின்னு போயிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இது வரைக்கும் இது நியூஸ் எதுவுமே கொடுக்கலைங்க சார். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எதுவுமே கிடைக்கலைங்க சார். எல்லாம் சுக்குநூறாக ஆயிடுச்சுங்கிறாங்க. எதுவுமே எங்களுக்கு தரல. இந்த வெடிமருந்து தொழிற்சாலை சேலத்தில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலை நடத்தும் 2 சகோதரர்களுக்கு சொந்தமானது என்பது முருங்கம்பட்டி கிராம மக்கள் சொல்வது. ஆனால் அந்த சகோதரர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சிபிசிஐடி விசாரணைக்குள் வந்த இந்த வெடி விபத்தே தமிழகத்தின் கடைசி விபத்தாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம்.